வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்க லா அபைடிங் சிட்டிசன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ தன்னோட ஒய்ஃப் அப்புறம் மகளோட ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்ற சாதாரண மனுஷன். ஒரு நாள் அவரு ஃபேமிலியோட ஜாலியா இருக்கப்ப அவரோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அப்போ அவரோட ஒய்ஃப் நீங்க யாருன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கதவை திறந்து பார்க்க போறாரு. அப்போ கதவை தொறந்தா அங்க 2 பேர் இவர அடிச்சு போட்டுட்டு அவரோட ஒய்ஃபையும் பொண்ணையும் கற்பழிச்சு அவர் கண்ணு முன்னாடியே கொன்னு போட்டுறாங்க. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அதுல ஒருத்தனுக்கு மட்டும் மரண தண்டனை குடுத்துடுறாங்க. யார் அந்த கொலைய பண்ணானோ, அவன்கிட்ட ஹீரோவோட வக்கீல் உட்பட எல்லாருமே டீல் பேசிட்டு, அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனை மட்டும் தான் வாங்கி குடுத்துடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிர்கதியான மனுஷனா இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் 10 வருஷத்துக்கு பின்னாடி அந்த கேஸ்ல சம்மந்தப்பட்ட எல்லாரையும் எப்படி பழிவாங்குறாரு, அதுல அவர் ஆடுற ஆடுபுலி ஆட்டம்லாம் என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோவா ஜெரார்ட் பட்லர் தன்னோட ரோல அசால்ட்டா பண்ணிட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா, படத்தோட ஆரம்பத்தில அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அவரு நிர்கதியா நின்டு அவரோட வக்கீல பார்க்குற சீன்ல இருந்து, அதுக்கப்புறம் அவரு அந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டவங்கள கொலை பண்றதுக்காக குடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனும், ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் ஏத்துரு அவர் ஆடுற அந்த ஆட்டத்துக்கு அவரோட அலட்டல் இல்லாத ரியாக்ஷன் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதேபோல இவருக்கு நேர் எதிரா வர்ற கேரக்டர் வக்கீல் கேரக்டர் வந்து ஜேமி ஃபாக்ஸ் தான் ரொம்ப அவரு அசால்ட்டா அவருமே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா, ஹீரோ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவையும் அவர் எதிர்கொள்ற விதமா இருக்கட்டும், அத முறியடிக்க இவர் எடுக்கிற ஸ்டெப்பா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. 2 பேரும் போட்டி போட்டு நடிச்ச மாரி தான் இருந்தது. மத்தவங்க கேரக்டர் எதுவும் பெருசா முக்கியத்துவம் இல்லாத மாரி இருந்தாலும், குடுத்த வேலைய அவங்க நல்லாவே பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்தது. படத்தோட பரபரப்புக்கு கை குடுத்துருக்குன்னே சொல்லலாம். கேமரா ஒர்க்கும் சூப்பராவே இருந்தது. ஸ்க்ரீன் பிளே பக்காவா எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். நேரடியா கதைக்குள்ள போன விதமா இருக்கட்டும், அடுத்தடுத்து வர்ற சம்பவங்கள் ஒண்ணொண்ணும் நாம் எதிர்பார்க்காத விதமா எழுதினதா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா செட் ஆயிருந்தது. அடுத்து இதுதான் நடக்குங்கிற நம்ம கண்டிப்பா யூகிக்க முடியாத அளவுக்கு தான் சீன் இருந்தது. வழக்கமான ஒரு பழிவாங்குற கதை தான். ஆனா, பழிவாங்குற விதத்தையும், அதுக்கு ஏத்த மேஜிக் மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவும் நம்மள படத்தோட கட்டி போட்டுருச்சுன்னே சொல்லலாம். குறிப்பா கிளைமாக்ஸ் நம்ம யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமலும் போகலாம். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தா 2 கேரக்டர் மட்டுமே மையமா சுத்தி எழுதுன மாரி இருந்தது. அதுல இன்னும் சில கேரக்டர்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னே தோணுது. லாஜிக்லாம் இந்த மாரி படத்துல நம்ம பார்க்க வேண்டியதில்ல. ஸோ, அத விட்டுறலாம். ரத்தம் தெறிக்கும் காட்சிகள் சில உண்டு. ஸோ, அதனால குழந்தைகளோட பார்க்க வேணாம். லாஜிக் இல்லாத மேஜிக் மாரி ஒரு பரபரப்பான ஸ்க்ரீன் பிளேல பக்காவான த்ரில்லர் பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, அதுவும் தமிழ் டப்பிங்லயே பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, தாராளமா பார்க்கலாம். படம் அமேசான் பிரைம்லயும், ஆன்லைன்லயுமே கிடைக்குது. அடுத்து ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி.